வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் தமிழின் பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய தமிழ் விடு தூது என்ற நூலிலிருந்து 51வது கண்ணியிலிருந்து 60வது கண்ணி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடலடிகளுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் நாம் தமிழ் விடு தூதில் 50 கண்ணிகள் வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறோம். இப்போ 51வது கண்ணியிலிருந்து நம்ம பார்க்கலாம். இதுவும் தமிழினுடைய வளத்தை பற்றி சொல்லக்கூடியது தான். இதில் 50வது கண்ணியை சொல்லிட்டு சொன்னால் தான் பொருத்தமாக இருக்கும். அந்த 50வது கண்ணியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவங்க 3 பேரும் பாடியது. அதில் அந்த ஒருபா ஒருபகுது உள்ளிட்ட நூலெல்லாம் இருக்குது. அது மாதிரியே மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகமும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பு இருக்குது. இதெல்லாம் தமிழினுடைய வளத்திற்கு வளம் சேர்க்கக்கூடியவை அப்படிங்கிற அர்த்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கடுத்தது 51வது கண்ணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூற்றாய் அரண் எழுதும் கோவையும் கோதில் தாய் மாற்றா இரட்டைமணி மாலையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த உயர்ந்த அந்த மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் திருக்கோவையார் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினாராம். அந்த நூலை பற்றிய செய்தி இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் கோதில் தாய் அப்படின்னா குற்றமில்லாத தாயாகிய அந்த காரைக்கால் அம்மையார் பாடியது திருவிரட்டை மணிமாலை என்று சொல்லக்கூடிய நூல். அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்த கண்ணியில் பாருங்கள், தேற்றமுறை பற்றாம் இலக்கண நூற்பாவும் நூற்பா அறிந்து கற்றார் வழங்கும் பஞ்ச காப்பியமும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேற்றமுறை அப்படின்னா கற்றோர்கள் தெளிவு பெற பின்பற்றக்கூடிய இலக்கணங்களினுடைய நூற்பாக்கள், அந்த நூற்பாக்களை அறிந்து கற்ற புலவர் பெருமக்கள் பாடியது ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த நூல்களை பற்றிய செய்திகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள், கொற்றவருக்கு எண்ணிய வண்ணனைகள் 9 அரிய கண்ணியமிக்க பெருங்காப்பியமும். இதில் அதை மேலும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்கிறாங்க. அரசர்க்குரியவை அப்படின்னு சொல்லப்பட்ட நாடு, நகரம் முதலிய 18 வர்ணனை சிறப்புகளும் நன்கு விளங்குமாறு பாடப்பட்ட பெருமை மிக்க பெருங்காப்பியங்கள். இந்த இடத்துல ராமாயணத்தை குறிப்பிடுறாங்க பெருங்காப்பியம் அப்படிங்கிற பொருளில். அதற்கடுத்தது 54வது கண்ணியில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இன்புறு சேரன் அரங்கேற்ற மகிழ்ந்து அம்பலத்தான் அன்புறு பொன்வண்ணத்து அந்தாதியும். அதாவது சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் அந்த தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தை அடைந்து அங்கே தன்னுடைய பாடல்களை அரங்கேற்றம் பண்ணுறார். அதை கேட்டு சிவபெருமானே மகிழ்ந்து ஆடினாராம். அப்படிப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொன்வண்ணத்து அந்தாதி என்ற நூல். இது சேரமான் பெருமாள் நாயனாரால் பாடப்பட்டது. அதற்கடுத்து 55வது கண்ணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாத்தமிழாம் மும்மணி மாலையும் பட்டினத்தார் கோத்தணித்த மும்மணி கோவையும். அதாவது அந்த சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்ணியிருக்கிறார்னா, பொன்வண்ணத்தந்தாதி அப்படிங்கிற நூலை பாடுவதற்கு முன்னாடியே பெருந்தமிழ் நூல் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் மும்மணி கோவையை பாடியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பட்டினத்தார் தன்னுடைய பாடல்களை இப்படி பூமாலைகளை எல்லாம் சேர்த்து கடவுளுக்கு படைப்போமோ அந்த மாதிரி பாடல்களை எல்லாம் மாலைகளாக சேர்த்து இறைவனுக்கு அணிவித்தது திருவிடைமருதூர் மும்மணி கோவை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிற செய்தியும் இந்த 55வது கண்ணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 56வது கண்ணி பாருங்கள், மூத்தோர்கள் பாடி அருள் 10 பாட்டும் 8 தொகையும் கேடில் 18 கீழ்கணக்கும். அதாவது மூத்தோர்கள் அப்படின்னா அறிவில் மூத்தவர்கள், அந்த சங்க காலத்தை சார்ந்த புலவர்கள், அவங்க பாடியது 10 பாட்டும் 8 தொகையும் ஆகிய அந்த 18 நூல்கள். அதை என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா 18 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். 10 பாட்டுன்னு நமக்கு தெரியும். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 நூல்கள். 8 தொகைங்கிறது நட்டிணை குறுந்தொகை உள்ளிட்ட 8 நூல்கள். இந்த 8 நூல்கள் இது 18 மேல் கணக்குன்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியாக 18 கீழ்கணக்கு என்று சொல்லக்கூடிய நூல்கள் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவ 40, இன்னா 40, கார் 40, களவழி 40 இவை உள்ளிட்ட 18 நூல்கள். இந்த நூல்களுடைய சிறப்பும் இந்த கண்ணியில் 56வது கண்ணியில் சுட்டப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து பாருங்களேன், ஆடகமா 57வது கண்ணி, ஆடகமா வெற்பு அணையார் மாதை விமலரிடத்தே இருவர் கற்பனையால் சொன்ன கலம்பகமும். அப்போ கலம்பகம் அப்படிங்கிற நூலை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பொன்னிறம் கொண்டதாம் பெரிய மேருமலை. அப்படிப்பட்ட மேருமலை போன்றவனும் மாதை என்னும் ஊரில்
கோயில் கொண்ட தூய்வனுமாகிய அந்த ஈசனிடம் சென்று இரட்டை புலவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இளம் சூரியர் முது சூரியர்னு சொல்லுவாங்க, அந்த 2 பேரும் பாடியது, தன்னுடைய கற்பனையால் பாடியது திருவாமாத்தூர் கலம்பகம் என்று சொல்லக்கூடிய நூல். ஆக அந்த திருவாமாத்தூர் கலம்பகம் பற்றிய செய்தியும் இந்த கண்ணியில் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்து பாருங்கள், முற்படையோடு ஆடல் கலிங்கம் அளித்து 1000 ஆணை கொன்ற பாடற்கு அரிய பரணியும், பரணி நூல் கலிங்கத்து பரணி, அதை பற்றிய சிறப்பு. அதாவது முன்னணி படையோட போய் வலிமையான அந்த கலிங்கம் அப்படிங்கிற அந்த நாட்டை அழித்து அந்த போரில் 1000 யானைகளை கொன்று அந்த கருணாகரை தொண்டைமான் வெற்றி பெற்றார் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த வெற்றியின் சிறப்பை பற்றி பாடப்பட்ட பிற புலவர்கள் பாட முடியாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட அந்த கலிங்கத்து பரணியும் என்று அந்த கலிங்கத்து பரணியினுடைய செய்தியும் இந்த 58வது கண்ணியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக 59வது கண்ணி பாருங்க, கூடல் நராதிபன் கூத்தன் எதிர் நன்னி ஓர் கண்ணிக்கு 1000 பொன்னியந்த உலாவும். அதாவது உலா பாடப்பட்ட சிறப்பு. உலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அரசனோ தெய்வமோ தெருவில் உலா வரும்போது அவனை கண்டு பேதை பெதும்பி உள்ளிட்ட அந்த 7 வகை பெண்களும் காதல் கொள்வது போல் பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியம். அந்த வகையில் இது ராசராச சோழன் உலா. இந்த உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். அந்த ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணுறாருனா, ராஜராஜ சோழன் முன்னாடி அமர்ந்து அந்த உலா பாடுறார். அப்போ அந்த உலா பாடும்போது ராசராசன் என்ன பண்ணுறாருனா, ஒரு கண்ணிக்கு 1000 பொன் வீதம் பரிசளித்தாராம். அந்த செய்தி இதில் சொல்லியிருக்காங்க. நராதிபன் என்றால் மனிதர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு பொருள். அந்த வகையில் அந்த மனிதர்களுக்கெல்லாம் அரசன், மக்களுக்கெல்லாம் அரசனாகிய அந்த ராஜராஜ சோழன் தனக்கு எதிரே அமர்ந்து பாட, அந்த ஒட்டக்கூத்தன் ஒவ்வொரு கண்ணியாக பாட, அந்த கண்ணினா நமக்கு தெரியும், அதாவது 2 பாடலடிகள் கொண்டதை நம்ம கண்ணி என்று சொல்லுவோம். இந்த தமிழ் விடு தூது முழுக்கவே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. 2 கண்ணிகளாகத்தான் அமைஞ்சிருக்கு. அப்படித்தான் அந்த உலாவிலையும் 2 கண்ணியாக அமைந்திருக்கும். அப்படி ஒவ்வொரு கண்ணிக்கும் 1000 பொன் பரிசளிக்க ஒட்டக்கூத்தன் பாடியதான் ராஜராஜ சோழன் உலா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், பராவும் அவன் பிள்ளை தமிழும் முன்னாம் பேராத பல்குறவர் வெள்ளத்தனும் மிகுத்தோர் மெய்காப்ப. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் போற்றக்கூடிய அந்த ஒட்டக்கூத்தன் பாடியது குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் முதலிய என்றும் நிலையில் பெயராத வெள்ளம் எனும் பேரெண்ணையும் விட அதிகமான தமிழ் நூல்களாகிய வீரர்கள் மெய்க்காவலர்களாக நின்று இந்த தமிழ் மொழியை காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது எதனால் அப்படின்னா, இப்போ தமிழ் மொழியில் அளவிட முடியாத அளவுக்கு நூல்கள் இருக்குது. இப்போ எப்படி ஒரு போர்க்களத்துக்கு போனால் அளவிட முடியாத வீரர்கள் இருந்தாலும் தானே அது பலம். அந்த மாதிரி தமிழிலும் அளவிட முடியாத அளவிற்கு எப்படி போர் வீரர்கள் எப்படி போர்க்களத்தில் இருப்பார்களோ அது மாதிரி தமிழை காப்பதற்கு எண்ணற்ற தமிழ் நூல்கள் இருக்கின்றன அப்படிங்கிற செய்தி இந்த 60வது கண்ணியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது இப்போ நம்ம என்னென்னவெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, மாணிக்க வாசகர் பாடிய அந்த திருக்கோவையாரை பற்றிய செய்தி, அப்புறம் காரைக்கால் அம்மையார் பாடிய திருவிரட்டை மணிமாலை, அதற்கப்புறம் 50 காப்பியங்கள், அதற்கு அடுத்தபடியாக சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய பொன்வண்ணத்தாந்தாதி, திருவாரூர் மும்மணிக்கோவை, பட்டணத்தார் பாடிய திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை, அதற்கு அடுத்தபடியாக 17 மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சங்க இலக்கியம், அதாவது 10 பாட்டு மெட்டு தொகையும், அதற்கப்புறம் குற்றமில்லாத 17 கீழ்கணக்கு என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் நாலடியார் உள்ளிட்ட அந்த 18 நூல்களும், அதற்கு அடுத்தபடியாக இளஞ்சூரியர் முதுசூரியர் என்று சொல்லக்கூடிய இரட்டை புலவர்கள் பாடிய திருவாமாத்தூர் கலம்பகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலை பற்றி செய்தி குறிப்பிடுறாங்க. அதற்கப்புறம் அந்த கருணாகர தொண்டைமான் அந்த வடநாடான அந்த கலிங்க நாட்டுக்கு சென்று அங்கு அந்த நாட்டை அழித்து 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்றதை பற்றி பாடக்கூடிய அந்த கலிங்கத்து பரணி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலினுடைய சிறப்பும் இந்த கண்ணிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அந்த ராஜராஜ சோழன் அவனுடைய சிறப்பை பற்றி ஒட்டக்கூத்தர் பாடியது இந்த ராஜராஜ சோழனோட உலா அப்படிங்கிற நூல். அது மட்டும் இல்லாமல் குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு நூலை அவர் பாடியிருக்கிறார். அப்போது இந்த நூல்கள்லாம் ரொம்பவுமே சிறப்பானது அப்படிங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் அளவிட முடியாத அளவுக்கு இது போல் எண்ணற்ற தமிழ் நூல்கள் ஒரு போர்க்களத்திலே வீரர்கள் எந்த அளவுக்கு இருந்தால் அந்த போர்க்களம் சிறக்குமோ அந்த மாதிரி தமிழ் மொழி சிறப்பதற்கு இந்த தமிழ் நூல்களெல்லாம் வீரர்கள் போல அணிவகுத்து நிற்கின்றன அப்படிங்கிற செய்தியை இந்த கண்ணிகளெல்லாம் நமக்கு புரிய வைத்திருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம்.
நன்றி.